லாஸ்ட் விளாக்ல பார்த்தீங்கன்னா நகுலுடைய ஆனுவல் டே வந்து நகுல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். இங்கே தான் வந்து அந்த ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. அண்ணா 102 நூலகம் அந்த பில்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. நகுல் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியாச்சு. நகுலுடைய ஈவெண்ட் தான் லாஸ்ட் டான்ஸ் தான் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா 2ஆம் எடுத்த விளாக் தான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா குலோப்ஜாம் மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது பார்த்தீங்கன்னா உருண்டை பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 36 உருண்டை வந்திருந்தது. சின்ன சின்ன உருண்டைய பால்ஸ் பிடிச்சி வச்சுருந்தேன். குலோப்ஜாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சரி பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். சைடில் சுகர் சிரப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நகுல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஏலக்காவும் சர்க்கரையும் நுணுக்கி தராங்க. உருண்டை பிடிச்சி வச்சுருந்த எல்லா பால்ஸும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் 2 பக்கம் நல்லா செவந்து வர மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. சைடில் பார்த்திங்கன்னா சிரப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பாக்கெட் மாவுக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளரில் பார்த்திங்கன்னா சர்க்கரை அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அந்த சிரப் வர பாகு ரொம்ப தேவையில்லை. லைட்டாக அந்த பிசு பிசு தன்மை வர வரைக்கும் நல்லா கொதி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த சிரப் ரெடி ஆகிடும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை வரணும். இல்லைன்னா வந்து குலோப்ஜாம் பார்த்திங்கன்னா தண்ணியாட்ட தான் இருக்கும் அந்த சிரப்பு. இது பார்த்திங்கன்னா சண்டே பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். சரி கோவளம் பீச்லேயே போயிட்டு மீன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். திடீர்னு பிளான் தான். நேரடியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஆனால் ஏர்லி மார்னிங்கே போனோம் அப்படின்னா நிறைய மீன் இருக்கும். நல்லா பேரம் பேசி வாங்கலாம். இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஒவ்வொரு போட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில மீன்லாம் வச்சுருந்தாங்க. மீன் பேர்லாம் தெரியல. இந்த கோவளம் பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீன் காலையில் போய் வாங்கினோம்னா. எந்த பீச்லேயுமே இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரில. லோக்கல் பீச்சில் காசிமேடு போனால் அங்கே வாங்கலாம், அப்படி இல்லைன்னா கோவளம். ஆனால் வந்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கோவளம் இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இங்கே வாங்கிட்டு இருந்தாங்க. ரூமெல்லாம் எடுத்து தங்கி காலையில் வந்து வாங்குறவங்க கூட இருக்கிறாங்க. நாங்கள் விசாரித்ததில் ஒரு சில பர்சன் பார்த்திங்கன்னா அங்கேயே ரூம் எடுத்து இங்கே மீன் வாங்குறதுக்காகவே ரூம் எடுத்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இங்கே மீன் பார்த்திங்கன்னா. நகுலும் தனீஷும் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்ருக்காங்க. போட்லெலாம் உட்காந்து விளாண்டுட்ருக்காங்க. அந்த போட்டில் நைட்டு ஈவினிங் போய் வலையை போட்டு வந்துடுவாங்களாம். காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக போய் பிடிச்சிட்டு வந்துடுன்னு சொன்னாங்க. மீன்லாம் வலையில் 1-2 சிக்கி இருக்கிற மீன்லாம் வந்து இந்த பேஸ்கெட்டில் எடுத்து போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் வாங்கியிருக்க மீனும் பார்த்திங்கன்னா அங்கேயே பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டு நிறைய பேர் கட் பண்ணி தருவீங்களாம் இருக்காங்க. அவங்ககிட்ட கொடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தோம். கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நகுலும் தனீஷும் கொஞ்சம் நேரம் போட்டில் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க விளாண்டுக்கிட்டு. மீன் பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போதே தெரிஞ்சது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம ப்ளட்டோடு நல்லா இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கடையில் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல. அங்கே பார்த்திங்கன்னா ஐஸில் வச்சு தான் தருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா டைரெக்டாக மீனில் அப்போயே போய் பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. வலையெல்லாம் பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த டைமுக்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே தாங்க இருந்தாங்க. இந்த பீச்சும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலில் நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஈவினிங் டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா பீச்சில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி விளாண்டுட்ருப்பாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா கோவளம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியர்பையாக இருக்கும். மீன் கிடைக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் நியர்பையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே ஊருக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டோம். கோவில் விசேஷம் வருது, குலதெய்வம் கோவில். அதுக்காக பார்த்திங்கன்னா நைட்டு எங்களுக்கு 12 o'clock தான் ட்ரெயின். ஃப்ரைடே தட்கல் தான் போட்டிருந்தோம், கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாம்பரம் பைக்கில் வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. 1 ஹவருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கிளம்பி வந்தாச்சு. வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டோம். 1 ஹவர் பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துட்டு தான் இருந்தோம். ஒரு ட்ரெயின் எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருந்தது. நகுலும் தனீஷும் பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு ட்ரெயினெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலில் பார்த்திங்கன்னா விசேஷம். அதை முடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா ரிட்டன் பேக் சென்னை வரணும். ட்ரெயின் ஏறியாச்சு. நகுல் தனீஷும் பார்த்திங்கன்னா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயின் வந்ததே 12 o'clock. அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு தூங்குறதுக்கே ஒரு 1 o'clock ஆகிடுச்சு. புகழூர் ஸ்டேஷனும் வந்துருச்சு.
வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. திண்டுக்கல் போகிற வழியில் அரவக்குறிச்சிக்கு பக்கத்தில் பள்ளப்பட்டி மார்க்கம்பட்டி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனவாப்பட்டி அதான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வம் கோவில் கருப்பனார் கோவில். ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பியாச்சு. பக்கமாக பார்த்தீங்கன்னா கனவாப்பட்டி கோயில் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ரீச் ஆயாச்சு. இது பார்த்தீங்கன்னா இதான் செட்டு. இங்கே தான் எல்லோரும் பார்த்தீங்கன்னா தங்கிக்குவோம். 1 டே ஃபுல்லாக இங்கே தங்கிட்டு அடுத்த நாள் கிடாலாம் வெட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிக்குவோம். செட்டு போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தோட்டத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கருப்பனார் கோவில் இருக்குது. இந்த வழியாக தான் போகணும். உள்ள என்ட்ரன்ஸு தான் என்ட்ரன்ஸு. இந்த தோட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணியிருக்காங்க. முருங்கை மரம், கடலக்காய் செடி இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் கோவில் கருப்பனார் கோவில். நடுவாண்ட பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இலந்த மரம். இது வந்து ரொம்ப பழமையான மரம். ரொம்ப ரொம்ப பழமையான மரம். எத்தனாவது ஜென்ரேஷன் தெரியல. முன்னாடி இருக்கிற தாத்தா பாட்டி காலத்துடைய அந்த காலத்துலேருந்தே இருக்குது இந்த இலந்த மரம். கோவிலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேஷன் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு மறுபடியும் சரி செட்டுக்கு போகலான்ட்டு அங்கே செட்டுக்குள்ளே போயாச்சு. அங்கே போயிட்டு மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புல்லாக இருந்தது. எல்லாம் மரம் செடி கொடியெல்லாம் இருந்தது. எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா நிறவிட்டு இந்த மாதிரியெல்லாம் மக்கள்லாம் வந்து தங்குற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோவிலில் பார்த்தீங்கன்னா தங்கிட்டு கோவில் விசேஷம்லாம் முடிச்சுட்டு 2 நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கும். ரொம்ப ஒரு கூலிங் கிளைமேட்டாக தான் இருக்கும். அது இந்த தை மாதம்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனியாக தான் இருக்கும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வரைக்கும் இருந்து சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு சுவாமி அன்றைக்கி ஒரு பூஜை போட்டுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொண்டாடத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. மாவிளக்கெல்லாம் எடுத்து சாமி கும்பிட்டு ரிட்டன் வரத்துக்கு அது வந்து செட்டு போகிறதுக்கு ரொம்ப நைட் ஆகிடுச்சு. மாவிளக்கு எடுத்துன்னு சொன்னேன் இல்லையா, அது இங்கே தான் வந்து கன்னிமார் 7 குழந்தைங்களை நிற்க வச்சு சின்ன குழந்தைங்களை நிற்க வச்சு சுவாமி வரவழைச்சு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட மாவிளக்கு எடுத்துக்கிட்டு போவோம். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சண்டே மார்னிங் காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிலேருந்து பார்த்திங்கன்னா கிடாவெல்லாம் சாமி கும்பிட்டு கிடாவெல்லாம் வெட்டி அங்கே பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு பந்தியை பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்ருக்காங்க. உள்ளெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. வெயிட் பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் பார்த்திங்கன்னா சென்னை ரிட்டன் பேக் வந்தாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா மீதமான பொருள்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா ஏலம் விடுவாங்க. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் வாங்கியிருந்தோம். அதுதான் வந்து தனேஷ் வச்சு விளையாண்டுட்ருக்காரு. கை அங்கெல்லாம் தரக்கூடாது, மேலே தடு. குடி கொடுத்துட்டு அப்பாட்ட. ஒன்றும் இல்லை, 2 கையில பிடிக்கல, ஒரு கையில பிடிச்சு கை கழுவணும், ஹேண்ட் வாஷ் பண்ணப்போ. நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா மண்டே மதியத்துக்கு மேலே தான் கிளம்பணும். வீட்டுக்கு வரத்துக்கு நைட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா நகுல் ஸ்கூலுக்கு முட்டை ரைஸும் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ராகி சேமியாவும் செஞ்சுருந்தேன். ஏலத்தில் விட்ட கோவிலில் சின்ன வெங்காயம், இந்த ஆட்டுக்கால், அதுக்கப்புறம் அரிசி மூட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.